வெல்கம் பேக். ஏவி வெஹிக்கல் மெக்கானிக்ஸ் தனசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபிஃப்த் வீல் ஹெவி ட்ரக்ஸுக்கெல்லாம் ஃபிஃப்த் வீல் இல்லாமல் இருக்காது. இந்த ஃபிஃப்த் வீல் எப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதே ரிப்பேருக்குள்ள வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி அதை பார்த்துங்க. இது எப்படின்னா, பெரிய பின் உள்ள ஃபிஃப்த் வீலை சின்ன பின்னாக மாற்றுறோம். ஒரு 20 வண்டிக்கு முன்னாடி ஃபிஃப்த் வீல் பின்னு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் வீடியோ. இது ஃபிஃப்த் வீல் ட்ரக்கில் வர ஃபிஃப்த் வீலை சேஞ்ச் பண்ணுறது தான். இதுக்கு மொத்தம் 6 போல்டு ஒவ்வொரு சைட்லேயும் 12 போல்டு வரும். 3 ஒரு பக்கத்தில் 6 போல்டு, அந்த பக்கம் 6 போல்டு, இந்த பக்கம் 6 போல்டு. போல்டு எல்லாமே ஹெவி டியூட்டி போல்டுங்க. எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். 24 சைஸு, 10 பார் சைஸ். இது ஹெவியானது. இதில் நிறைய ஹைட் பண்ணுறது இருக்குது, ஹைட்டு குறைக்கிறது இருக்குது. ஏன்னா இது ஸ்டாண்டர்டு. இது ஸ்டாண்டர்டு. பெரிய ஃபிஃப்த் வீலுக்குள்ளே ஃபிஃப்த் வீலை கழட்டிட்டு சின்ன பின்னுடைய ஃபிஃப்த் வீலை சேஞ்ச் பண்ணுறோம். இந்த 6 போல்ட்டையும் 12 போல்ட்டையும் கழட்டிட்டு வெளியே எப்படி வசதியாக இருக்கோ பைப்பை வச்சு கீழே தள்ளி விடலாம். என்கிட்ட ஃபோர்க் லிஃப்ட் இருக்குது. ஃபோர்க் லிஃப்டில் நாங்கள் எடுத்துருவோம். சிரமம் இல்லாமல் ஃபோர்க் லிஃப்டில் ஈஸியாக எடுத்துருவோம். ஏன்னா கீழே தள்ளினா அடிப்படும், டேமேஜ் ஆகும். இது யூஸ் பண்ணுறது தான். எதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்குவோம். இதை கழட்டி வைக்கிறதெல்லாம் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் வைப்போம் நாங்கள். அவ்வளோதான். ஃபோக்கில் பேடை தூக்கி வச்சுட்டு வேறு புதுசு இருக்குது பாருங்கள், சின்ன பின். இது ஒரு 20 வண்டிக்கு சேஞ்ச் பண்ணுறோம். பின்னும் ஃபிஃப்த் வீலும் சேஞ்ச் பண்ணுறோம். சின்னது இது. அப்படியே தூக்கி புதுசாக மேலே வைக்க வேண்டியதான். கரெக்டாக அந்த ஹோல்ஸ் தகுந்த மாதிரி வச்சுட்டு டைட் பண்ண வேண்டியதான். அதுக்கு ஒரு வாஷர் பெரிய அதாவது கனமான வாஷர் வச்சு டைட் பண்ண வேண்டியதான். இந்த கையில் தூக்குறது அப்படிங்கிற ஃபோர்க் லிஃப்ட் இருந்தால ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஆனால் எல்லாருக்கிட்டையும் ஃபோர்க் லிஃப்ட் இருக்காது. அது பைப் வச்சு கீழே தள்ளி விட்டு அவங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி செயின் பிளாக்கோ வேறு எதாவது இருந்தால் தூக்கி 2 பேர் 4 பேர் வைக்கலாம். அவ்வளோதான். ஈஸியாக ஃபோர்க் லிஃப்டில் தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சிட வேண்டியதான். வைக்கும்போது ஹோல்ஸ் தகுந்த மாதிரி கையில் அசைக்கி வச்சுக்கலாம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற பேர் நம்மளால் ஹோல்ஸ் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கிட வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே. இதில் ஃபிஃப்த் வீல் சேஞ்ச் பண்ணுறது, ஹைட் பண்ணுறது, குறைக்கிறது, ஹோல்ஸ் போடுறது, இது ஃபுல் டீட்டெயில்ஸ் 1 by 1 வீடியோவாக பதிவு பண்ணுறேன். ஒரு ஃபிஃப்த் வீல் ஃபுல்லாக கழட்டி ரிப்பேர் பண்ணுறது, சீக்கிளாமு எல்லாமே உள்ள இருக்க ஸ்ப்ரிங்கு எல்லாமே சேஞ்ச் பண்ணுறது எப்படின்ட்டு கீழே லிங்க்கு கொடுத்துருங்க, பார்த்துக்குங்க. அவ்வளோதான். போல்டு போட்டு
வாஷர் போட்டு டைட் பண்ண வேண்டியதான். வாஷர் வந்து பெரிய வாஷராக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணும்போது எப்படின்னா அந்த சென்ட்ரு யூனிட்டே வந்து நகரும். சென்ட்ரு யூனிட்டுக்கு வந்து 4 நாளும் 8 போல்டு ஒரு 12 போல்டு வரும். அதுக்கு சென்ட்ரு கீழே இருக்குது பாருங்கள், கிராஸ் பார். இது கிராஸ் பார் போல் 2 இருக்கும். அவ்வளோதான். சின்ன ராக்கெட்டில் போட்டு டைட் பண்ணிவிட்டு அப்புறம் ஹெவி டியூட்டி பாக்ஸில் ½ இன்ச்சு பாக்ஸில் போட்டு டைட் பண்ணலாம். சும்மா கை டைட் வந்து சின்ன ராக்கெட்டில் போட்டு டைட் பண்ணிடணும். அந்த ஃபஸ்ட்டு எங்கே இருக்கோ அதில் கரெக்டாக வைக்கணும். ஒரு பக்கம் எந்த பக்கம் அந்த பக்கமும் நகர்ந்துடக்கூடாது. சென்ட்ரு கரெக்டாக வச்சு டைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டில் வந்து பிளேட் வந்து 3 இன்ச்சு பிளேட் எப்படி ஹோல்ஸ் போடணும், சேஸ் எப்படி ஹோல்ஸ் போடணும் அப்படின்றத வீடியோ போடுறோம். ஈஸியாக எப்படி நாங்கள் போட்டு மாட்டுறோம் அப்படின்றது. இது பாருங்கள், வாஷர் இல்லாமல் டைட் பண்ணிட்டார். கனமான வாஷர் வரும் பாருங்கள். அப்புறம் கனமான வாஷர் போட்டு டைட் பண்ண. ஒரு பாக்ஸு வந்து உள்ளே வந்து ஹெவி டியூட்டி பாக்ஸ் வந்து உள்ளே போகலைன்னா ஒரு ரிங்கை கட் பண்ணிட வேண்டியதான். 24 ரிங்கு வந்து நல்ல ஒரிஜினல் ரிங்கு கட் பண்ணிட்டு பெரிய பைப் போட்டு ஃபுல் டைட் பண்ணிட வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோட யூஸ்ஃபுல் வீடியோட வரேன். ஓகே, பாய் பாய்.